இப்ப இந்த வேதாந்தத்தினுடைய வெளிச்சத்துலதான் அந்த மெய்யான தேவனை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், அந்த மெய்யான தேவனை ஆராதிக்க வேண்டும் நான் சொல்றேன். இப்ப இந்த தேவன் மனிதனிடத்துல பேச விருப்பப்படும் போது அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். நம்ம எப்படி நம்முடைய ஊரு நம்முடைய பேரை சொல்லி நான் இப்படிப்பட்டவன் சொல்லி நம்ம அறிமுகப்படுத்துகிறோமோ, அதே விதமாக தேவன் மனித இனத்துக்கு தம்மை வெளிப்படுத்தும் போது சில முறைகளை கையாண்டு சில முறைகளை மனிதர்கள் கற்றுக்கொள்ளும் விதமாக அவர் என்ன பண்ணுகிறாருங்க, பேசுகிறார். அதனால நீங்கள் நிறைய இந்த ஆதியாகமத்தை குறித்து முதல் அதிகாரங்களை குறித்து இரண்டாம் அதிகாரம் குறித்து அநேக செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் பார்க்க தவறிய பக்கங்களையும் பார்க்க தவறிய கண்ணோட்டங்களையும் நான் என்ன பண்ணுகிறேன், காண்பிக்க உங்களுக்கு முயற்சி செய்கிறேன். இப்ப இந்த பகுதிக்கு நான் வைத்திருக்கிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மையான தேவனால் ஏற்படுத்தப்பட்ட திருமண நியமனம். உண்மையான ஜீவனுள்ள நித்திய தேவன் என்ற செய்தியை முதலாவது பார்த்தோம். இரண்டாவதாக உண்மையான தேவனால் ஏற்படுத்தப்பட்ட திருமண நியமனம். ஓகே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். தேவன் இருக்கிறாரா இல்லையாங்கிற கேள்விக்கு வேதாகமம் போகவே இல்லை. வேதாகமம் எடுத்த உடனே எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நாம் காண்கிற எல்லாவற்றையும் இந்த வேதாகமம் அறிவிக்கிற அந்த மெய்யான தேவன் தான் சிருஷ்டித்தார் என்று தம்முடைய அறிமுகத்தையே தேவன் தான் சிருஷ்டிகர் என்று அறிவிக்கிறதை நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடிகிறது. முதல் அதிகாரம் முழுமையாக நீங்கள் வாசிக்கும் போது தேவன் 6 நாட்களிலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த 6 நாட்களுடைய சிருஷ்டிப்புல தனித்துவமான ஒரு சிருஷ்டிப்பாக இருக்கக்கூடிய மனிதனை 6ஆம் நாளிலே என்ன பண்ணுகிறார், தேவன் சிருஷ்டித்தார். அந்த 6ஆம் நாளிலே மனிதனை சிருஷ்டிக்கும் போது முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டது ஆண், இரண்டாவது சிருஷ்டிக்கப்பட்டது பெண். இவர்கள் இருவருமே தேவனுடைய சாயலில் என்ன பண்ணப்படுகிறார்கள், சிருஷ்டிக்கப்படுகிறார்கள். அந்த முதல் அதிகாரத்தினுடைய முடிவுல நாம் வாசிக்கிறோம், தேவன் தாம் சிருஷ்டித்த அனைத்தையும் பார்த்தார், அவை தாம் உண்டாக்கின எல்லாம் நல்லது என்று தேவன் கண்டார் என்று பார்க்கிறோம். அப்ப ஆதியிலே தேவன் இருக்கிறார், அந்த தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அந்த தேவன் 6 நாட்களிலே வானத்தையும் பூமியும் வானத்துக்குரியவைகளையும் பூமிக்குள்ளையும் சிருஷ்டித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 6ஆம் நாளிலே மனிதனை உண்டாக்கினார். அந்த 6ஆம் நாளிலே தனித்துவமாக தம்முடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டது ஆண், இரண்டாவது சிருஷ்டிக்கப்பட்டது பெண். அப்ப தாம் சிருஷ்டித்த அனைத்தையும் தேவன் பார்க்கிறார், அவைகள் நன்றாய் இருந்தது என்று தேவன் அவைகளை வாழ்த்துகிறதையும் ஆசீர்வதிக்கிறதையும் பார்க்கிறோம். இப்ப தேவன் ஒண்ணு பண்ணாருன்னா பெர்ஃபெக்டா தானே இருக்கும், ஏதாவது மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்கா? ஆனால் நீங்கள் 2ஆம் அதிகாரம் வரும்போது அந்த இடத்துல தேவன் இந்த 6ஆம் நாளுடைய சிருஷ்டிப்பை பற்றி பேசும்போது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கண்டு அது நல்லதல்ல என்று அவருடைய பார்வையிலிருந்து பேசுகிறார். நீங்கள் ஆதியாகமம் முதல் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல்ல வாசிங்க, அதுக்கப்புறம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் அது அடுத்ததா வாசிங்க. முதலாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலம் விடிய காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்கள. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன், உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப 6ஆம் நாள் சிருஷ்டிப்பிலே ஆணையும் பெண்ணையும் தேவன் சிருஷ்டித்து எல்லாம் நல்லது. அந்த 6ஆம் நாள் சிருஷ்டிப்பினுடைய விவரத்தை குறித்து 2ஆம் அதிகாரத்தில் பேசும்போது முதலாவது மனிதனை உண்டாக்கிறார், அவனை தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கிறார். ஆவி ஆத்மா உடையவனாக மனிதன் சிருஷ்டிக்கப்படுகிறான், மண்ணிலிருந்து உருவாக்கப்படுகிறான். அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்மாவை உடையவனாக மாறுகிறான். அவனை ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார், அதை பண்படுத்தவும் காக்கவும் சொன்னார். ஆனால் தேவன் மனிதன் அவன் தனியாக இருப்பதை பார்த்து தேவன் என்ன சொல்கிறார், மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அப்ப தேவன் எல்லாவற்றையும்
பெர்ஃபெக்டா சிருஷ்டிக்கக்கூடிய தேவன் 6ஆம் நாளில முதலாவது மனிதனை சிருஷ்டிக்கிறார். அவனை அவருடைய சாயல்ல சிருஷ்டித்தார். அவனுக்கு சில பொறுப்புகளையும் தந்தார். அதே சமயம் அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்ட தேவன் ஏற்ற துணையை என்ன பண்ணாரு? உண்டாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஏற்ற துணையை உண்டாக்கினதுக்கு அப்புறம் அவர்களை இணைத்து தேவன் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 24ஆம் வசனம் பாருங்களேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். முதல் அல்லது அடுத்து வரக்கூடிய 2 அந்த அதிகாரங்களில முதலாவது மனிதன் சிருஷ்டிக்கப்படுகிறான். பின்பு அதுல முதலாவது ஆண் சிருஷ்டிக்கப்படுகிறான். பின்பு பெண் சிருஷ்டிக்கப்படுகிறாள். இருவரும் இசைந்து ஒரே மாம்சமாக இருக்கும்படியாக தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். முதல் 2 அதிகாரங்களில எந்த பாவமும் இல்லை. தேவனோடு கூட தேவனுடைய பண்புகளை கொண்ட தேவனுடைய சாயலை கொண்ட மனிதன் தேவனோடு கூட ஐக்கியத்திலையும் உறவிலையும் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. 3ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் தான் ஏதேன் தோட்டத்துல சகல காட்டு ஜீவன்களில தந்திரமா இருக்கிற சர்பத்தை உபயோகித்து சாத்தான் ஏவாளை வஞ்சித்து ஆதாமை மீறுதலுக்கு உட்படுத்தி வீழ்த்துகிறதை பார்க்கிறோம். வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் பாவத்தில் மரித்த நிலை என்று நம்ம என்ன பண்ணுகிறோம் சொல்லுகிறோம், அல்லது ஆவிக்குரிய மரித்த நிலை என்று சொல்லுகிறோம். அப்ப பாவம் மற்ற நிலையில முதல் மனிதனாகிய ஆதாமும் ஆதாமுடைய விலா இளமிலிருந்து எடுக்கப்பட்ட ஏவாளும் இருவரும் இசைந்து ஒரே மாம்சமாய் இருக்கும்படியாக தேவன் ஏற்படுத்தின திருமணமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரியமாக என்ன பண்ணுதுங்க இருக்கிறது. அப்ப திருமணம் என்பது யாரால் ஏற்படுத்தப்பட்ட காரியம் இல்ல, மனிதர்களுடைய யோசனையில் ஏற்படுத்தப்பட்ட காரியம் அல்ல, மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட நியமனம் அல்ல, மனிதனை அவருடைய சாயலில் உண்டாக்கின தேவனால் ஏற்படுத்தப்பட்ட காரியமாக இருக்கிறது. அந்த திருமணம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அந்த திருமணத்தை தேவன் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறதை நம்ம என்ன பண்ண முடியுதுங்க பார்க்க முடிகிறது. அப்ப மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்ட தேவன் ஏற்ற துணையை உண்டாக்கி திருமண நியமனத்தில் அவர்களை இணைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் இருவரும் இசைந்து ஒரே மாம்சமா இருக்க வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு என்ன பண்றாருங்க கற்றுத்தருகிறத என்ன பண்ண முடியுது பார்க்க முடிகிறது. அப்ப தேவனோட கூட ஐக்கியத்துல உறவுல இருக்கும்போது தேவன் மனிதனை அவருடைய சாயல உண்டாக்கி இருந்தபடினாலே அவன் பரிசுத்தம் உடையவனாக நீதி உடையவனாக ஞானம் உடையவனாக தேவனோட கூட ஐக்கியத்துல தேவனுடைய சிந்தையை அறிந்து தேவனோட கூட நடந்து தேவன் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றி தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாக ஒரு சிறந்த ஒரு தம்பதியாக அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஏதேன் தோட்டத்துல இருந்து இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் 3ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது இவைகள் அப்படியே மாற்றத்துக்கு உட்படுகிறத பார்க்கிறோம். பாவத்தினால என்ன ஆனது? இப்ப இங்க நிர்வாணிகளா இருக்கிறாங்க தேவனுடைய சிருஷ்டிப்புல, அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாமல் இருக்கிறார்கள். ஆனால் பாவத்துக்கு பிந்தைய நிலையில தங்களுடைய நிர்வாணத்தை அவர்கள் அறிந்து அத்தி இலையினால் ஆன ஆடைகளை அவர் என்ன பண்ணுகிறார்கள் தரித்து கொள்கிறார்கள். தரித்து கொண்டு தங்களுடைய நிர்வாணத்தை மறைத்து ஏதேனில விருட்சங்களுக்கு மத்தியில தங்களை ஒளித்துக் கொள்கிறார்கள் என்று வேதாகம் நமக்கு என்ன பண்ணுதுங்க அறிய தருகிறது. அப்ப தேவனோட கூட தேவனுடைய சுபாவங்களும் பண்புகளும் கொண்டவனாக மனிதன் இருக்கும் போது ஐக்கியத்தில் இருக்கிறான். எப்பொழுது தேவனுடைய சுபாவங்களை அவன் இழந்தானோ தேவனை விட்டு அவன் விலகி கொள்கிறவனாக தன்னை மறைத்துக் கொள்கிறவனாக தேவன் இடத்தில் வர விரும்பாதவனாக என்ன பண்ணுகிறான் மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். தேவன் மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணையை உண்டாக்கி ஒரே மாம்சமாக இருந்து அவர்கள் ஆசீர்வாதமாக பூமியில வாழும்படியாக தேவன் ஆசீர்வதித்தார். ஆனால் பாவத்தில் விழுந்து போன நிலைக்கு அப்புறம் ஆண் பெண்ணை ஆண்டு கொள்ளுகிற நிலை வந்தது. ஆணும் பெண்ணும் அவர்கள் தேவனை விட்டு விலகி அவர்கள் ஆவிக்குரிய மரித்த நிலை சரீர பிரகாரமான மரணம் வருகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய மீறுதலினாலே அவர்கள் தொடர்ந்து பாவ நிலையில இருந்து விடாதபடி ஏதேனிலிருந்து அவர்கள் துரத்தடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனிதனுடைய நிலையை குறித்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு என்ன பண்றாங்க போயிடறாங்க. 3ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மனிதர்கள் கொலை செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்கிறத பார்க்கிற முடியும்.
அநேக காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் அவர்கள் செய்து தொடர்ந்து தேவனுக்கு அகைன்ஸ்டாக அவர்கள் செயல்படுகிறத என்ன பண்ண முடியுதுங்க, பார்க்க முடிகிறது. அப்ப மனிதனை தேவன் உண்டாக்கி திருமணத்தை ஏற்படுத்தினது தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்காக செய்த காரியங்கள். இன்னைக்கு அநேக திருமணங்கள் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு பெண் அவர்கள் விரும்புகிறதுனாலயோ இல்ல பெற்றோர்கள் அந்த திருமணத்தை ஏற்படுத்துகிறதுனாலயோ அது நடக்கிறதா நம்ம நினைச்சுக்கிறோம். சில தருணங்கள்ல அந்த ஆண் அவங்களுடைய மனைவியை நேசிக்க முடியல, அந்த பெண் கணவனுக்கு கீழ்ப்படிய முடியல, அவர்கள் என்ன பண்றாங்க, கணவனுக்கு எதிராகவும் அல்லது மனைவிக்கு எதிராக கணவனும் இருவரும் செயல்பட்டு அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு அவர்கள் தடையாக மாறிவிடுகிறது. என்ன பண்றோம், அநேக குடும்பங்கள் நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திருமணம் எதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று? தேவன் ஆசீர்வதித்து வாழ்த்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றுதான் என்னதுங்க, திருமண நியமனம். அப்ப நாம் திருமண நியமனத்தில் இணைந்திருப்போம். ஆனால் தேவன் விரும்புகிற பிரகாரமான ஒரு ஆணாக, தேவன் விரும்புகிற பிரகாரமான ஒரு பெண்ணாக இருக்கணும். தேவன் விரும்புகிற பிரகாரமான ஆணாகவும் பெண்ணாகவும் இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் தேவன் விரும்புகிற அந்த திருமண நியமனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாய் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருமண தம்பதியா இருக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இங்க திருமணமானவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்களா இல்லையா? எத்தனை பேர் திருமணம் ஆயிடுச்சு, எவ்வளவு பேர் ஆகல? மேக்சிமம் எல்லாரும் திருமணம் ஆகினவங்க. ஒருவேளை சிலர் வாலிப பருவத்துல என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஓகே, அப்ப திருமணம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், கரெக்டுங்களா? திருமணத்துல ஒரு ஆணுடைய பங்கு எப்படி இருக்கணும், ஒரு பெண்ணுடைய பங்கு எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா? ஆண்ட ஆண்டவர் என்ன எப்படி செயல்படணும்னு விரும்புறாரு, ஒரு பெண்ணிட்ட எப்படி செயல்பட விரும்புறாரு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? ஓகே, ஆதாம் ஏவாள் இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கத்துக்கலாம். ஏன்னா ஆதாம் ஏவாள் தான் நமக்கு சிறந்த ஒரு முன்மாதிரியா இருக்கிறாங்க. அவர்கள் பாவத்தில் விழுவதற்கு முன்பு அவர்கள் எதை சரியாக செய்தார்கள், எதை தவறாக செய்தார்கள் என்று பார்க்கும்போது நாம் எதை சரியாக செய்ய வேண்டும், எதை நாம் செய்யக்கூடாது என்பதை என்ன பண்ண முடியுங்க, விளங்கி கொள்ள முடியும். முதலாவதாக ஒரு ஆணாக இருக்கக்கூடிய ஒரு ஆதாமை குறித்து நாம் பார்க்கலாம். இப்ப ஏன் நம்ம இந்த திருமணத்தை முக்கியம்னு சொல்லி நம்ம பேசுறோம்னா, கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான ரகசியம் ஆதாம் ஏவாளுடைய திருமண அந்த நியமனத்துல இணைந்த ஒன்றாக இருக்கிறது. பவுல் அதை எபேசு சபையில வரும்போது குறிப்பிட்டு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை மணவாளனாகவும் சபையை மணவாட்டியாகவும் என்ன பண்ணுகிறார் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்ப மணவாளனாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அவருடைய மணவாட்டியாக இருக்கக்கூடிய சரீரமாகிய சபைக்கு அவர் தலையாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் எப்படி அவருடைய சரீரமாகிய சபையை போஷித்து வழி நடத்துகிறாரோ அதே மாதிரி ஒரு மணவாளன் செயல்பட வேண்டும் என்றும், அவருடைய சரீரமாகிய சபை எப்படி கிறிஸ்துவை தலையாக கொண்டு கீழ்ப்படிந்து நடக்கிறதோ அதே விதமாக மனைவியானவர்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பது ரகசியமாக ஆதாம் ஏவாளுடைய திருமண நியமனத்தில் மறைந்திருந்தது. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் அது வெளிப்படுத்தப்பட்ட சத்தியமாக பவுல் மூலமாக நமக்கு என்ன பண்ணுதுங்க, எபேசு நிருபத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப முதல் மனிதனாகிய ஆதாம்கிட்ட இருந்து நம்ம ஆண்கள் கத்துக்கலாம், பெண்கள் இருந்து ஏவாள்கிட்ட இருந்து பெண்கள் என்ன பண்ணலாம், கத்துக்கலாம். சரி, ஓகே. முதலாக தேவன் யாரை சிருஷ்டிக்கிறார்? மனிதனை சிருஷ்டிக்கும் போது ஏன் முதலாவது ஆணை தேவன் சிருஷ்டித்தார்? முதல்ல கேள்வி கேட்கலாமா கேட்கக்கூடாதா, அது முதல்ல சொல்லுங்க. கேட்கலாமா? கேட்கறது எதுக்குன்னா சிந்திக்கிறதுக்கு தான், நீங்கள் யோசிப்பதற்கு தான், நீங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொள்வதற்கு தான். புரியுதுங்களா? மற்றபடி வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை. நீங்கள் புரிந்து கொண்டு அதை சரியான விதத்துல அப்சர்வ் பண்றதுக்காக தான் நம்ம கேள்விகளை கேட்கலாம். முதலாவது தேவன் ஏன் ஆணை சிருஷ்டிக்க வேண்டும்? அப்ப முதலாக தேவன் மனிதனை உண்டாக்கும் போது முதலாவது உண்டாக்கப்படுகிறது யாரு? ஆண். ஆணுக்கான பொறுப்பு என்னன்னா, நீங்க தான் குடும்பத்தினுடைய தலைமைத்துவத்திலையும் தலையாவும் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். திருமணம் செய்து வைப்பார்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அவர்களை திருமண பந்தத்தில் இணைந்து ஒரே மாம்சமா இருந்து ஆசீர்வதிக்க போறான்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப திருமண நியமனத்தில் இணைப்பதற்கு முன்பாக அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அந்த குடும்பத்தினுடைய தலையாக ஆதாமை ஏற்படுத்தினது தேவன். அப்ப தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆதாம் தலைமைத்துவத்தை ஏற்று அந்த குடும்பத்தை போஷித்து அந்த குடும்பத்தை வழிநடத்த வேண்டியது யாரு? ஆதாம்.
ஆதாம் சிறந்த வகையில அந்த குடும்பத்தை வழிநடத்துவான் என்று அறிந்து தேவன் ஆதாமை முதல்ல என்ன பண்றாருங்க, சிருஷ்டிக்கிறார். ஆதாமை சிருஷ்டிட்ட உடனே ஆதாமுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். என்ன பொறுப்பு கொடுத்தாரு? ஆதாமை மண்ணில இருந்து எடுத்து உருவாக்குறாரா? அவன் நாசியில சுவாசத்தை ஊதுறாரா? அவன் ஜீவ ஆத்மாவை உடையவனா மாறுறானா? ஏதேன்கிற ஒரு தோட்டத்துல கொண்டு போய் வைத்து அந்த தோட்டத்தை என்ன பண்றாரு? பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்துறதுன்னா என்னது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு விவசாயம், அந்த விவசாயம் சார்ந்த காரியங்கள் தெரியறதுனால பண்படுத்துங்கிறது அந்த தோட்டத்தை அவர்கள் சரியான விதத்துல பராமரிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அது பயனுள்ள வகையில அதை என்ன பண்ணணும், பண்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு புரியும். பண்படுத்தவும் காக்கவும் என்ன பண்ணாரு, வைத்திருந்த அந்த தோட்டத்திலே ஏதொன்றும் ஆதாமுடைய அனுமதியின்றி வந்து விடாதபடி அந்த தோட்டத்தையும் தோட்டத்தில் உள்ள உயிரினங்களையும் காப்பது யாருடைய பொறுப்பு? ஆதாமுடைய பொறுப்பு. அப்ப தலைமைத்துவமாகிய அந்த பொறுப்பு அவனிடம் இருக்கிறது. இரண்டாவது, ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கும் பொறுப்பையும் என்ன பண்ணுகிறான்? ஆதாம் தான் பெற்றுக்கொள்கிறான். இப்ப பொறுப்பை கொடுத்து விட்டு தேவன் அவனுக்கு ஒரு கட்டளையும் கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுத்தாரு? என்ன கட்டளை கொடுத்தாரு? எல்லா விருட்சங்களையும் அவன் புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கரிய புசிக்க கூடாது. தேவன் மனிதனை உண்டாக்கும் போது, அதாவது ஆதாமை உண்டாக்கும் போது, ஆதாமுக்கு பொறுப்பு கொடுக்கும் போது, ஆதாமுக்கு கட்டளை கொடுக்கும் போது யார் இல்ல? ஓகே, ஏவாளங்கள்லாம் பதில் சொல்லிட்டீங்க. அப்ப எல்லாம் ஆதாம் பத்தி புரிஞ்சுட்டு வரீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, யார் இல்ல? இப்ப ஏவாள் இல்ல. சரி, ஓகே, அடுத்த நிலைக்கு போவோம். முதலாவது ஆதாம் சிருஷ்டிக்கப்படுகிறார். ஆதாமுக்கு இரண்டாவது என்ன பண்ணுது? தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவுமான பொறுப்பு தரப்படுகிறது. மூன்றாவதாக நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் என்ற கட்டளையும் பெற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் தேவன் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லிவிட்டு ஏற்ற துணையை அவனுடைய விலா எலும்பிலிருந்து உருவாக்குவதற்கு முன்பாக இடையில ஒரு சின்ன வேலை கொடுக்கிறார். என்ன வேலை? முதலாவது ஆதாமை உண்டாக்கினாரு, ஏதேன் தோட்டத்துல வைத்து பண்படுத்தவும் காக்கவும் வைத்துட்டாரு. மூன்றாவதா கட்டளையும் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்றும் கண்டு விட்டாரு. கண்டதுக்கு அப்புறம் அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்குவதற்கு முன்பாக அவனுக்கு இடையில ஒரு முக்கியமான ஒரு வேலையை கொடுக்கிறாரு. என்ன வேலை? என்ன வேலை? என்ன பண்றாருன்னா, ஆதாம் சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆதாம் என்ன பேரிடுவான் என்று எல்லா ஜீவன்களையும் ஆதாம்கிட்ட கொண்டு வராரு. ஆதாம் தான் அவைகளுக்கு என்ன பண்ணுகிறான்? பெயரிடுகிறான் என்று பார்க்கிறோம். ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிட்டானோ அதுவே அவைகளுக்கு பெயர் ஆயிற்று என்று பார்க்கிறோம். இதுக்கு அப்புறம் தான் தேவன் என்ன பண்றாரு? அவனுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து மனுஷியை உருவாக்கி அவனிடத்தில் கொண்டு வருகிறார். மனுஷியை அவனிடத்தில் கொண்டு வரும்போது ஆதாம் என்ன சொல்றாருங்க? மனுஷியை பார்த்து 23ஆம் வசனம் பாருங்களேன். இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இந்த லைன் உங்களுக்கு புரியுதா? இவள் என் எலும்பில் எலும்பும் இவள் என் மாம்சத்தில் மாம்சமும். பெண்களை பார்த்தோன்னே ஆண்கள் இப்ப கவிதை எழுதுறதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆதாம் அப்பவே எழுதிட்டாரு. இப்ப ஏன் பெண்களை பார்த்தோன்னே ஆண்களுக்கு கவிதையா கொட்டுது அப்படின்னா, இயல்பாகவே பெண்களை பார்த்து கவிதை எழுதுவது யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? ஆதாம்கிட்ட இருந்து இருக்கு. இந்த வசனம் பாத்தீங்கன்னா கவிதை நடையில எழுதப்பட்டிருக்கு. மற்றதெல்லாம் உரையாடல் வடிவில் இருக்கும். இந்த வார்த்தைகள் மட்டும் கவிதை வடிவில் இருக்கும். அவன் தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று கண்ட தேவன் அவனுடைய விலா எலும்பில் இருந்து மனுஷையை உண்டாக்கி அவனிடத்தில் கொண்டு வந்த போது, முதல் மனுஷையை அவன் பார்த்த போது அவன் இருதயத்திலிருந்து கவிதை வெளியே வந்து, அவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள் என்று, அவள் மனுஷி எனப்படுவாள் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஓகேங்களா? அப்ப ஆதாம் முதல் மனிதன். ஆதாமுக்கு பெயரிட்டது யாரு? ஆதாம் என்று பெயரிட்டது யாரு? தேவன்.
ஆதாமிடம் மிருக ஜீவன்கள் அனைத்தையும் கொண்டு வருகிறார். மிருக ஜீவன்களுக்கு பெயரிட்டது யாரு? ஆதாம். இப்ப ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டது மனுஷி. மனுஷி அவனிடத்தில் கொண்டு வரும்போது இவள் மனுஷி என்று அழைக்கப்படுவாள். பெயரிடல, மனுஷி என்று சொல்லுகிறார். மனுஷன்னா மனித இனத்தை குறிக்கும். மனித இனத்திலிருந்து ஒரு விலா எலும்பிலிருந்து கொண்டு வந்ததுனால அவள் மனுஷி என்று அழைக்கப்படுவாள் என்று சொல்கிறார். இந்த பெயர் எதுக்கான இதுன்னா யூத முறைமைகளை நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஒரு பெயர் இடும்போது அந்த பெயரிடுகிற நபர் மீது நமக்கு முழு அதிகாரமும் ஆளுகை இருக்குதுங்கிற அர்த்தம். இப்ப ஆதாமை முதல்ல உண்டாக்குனது யாரு? தேவன். ஆதாமன் பெயரிட்டது யாரு? அப்ப ஆதாமில் யாருக்கு ஆளுகையும் அதிகாரம் இருக்கு? தேவனுக்கு இருக்கு. மிருக ஜீவன்களுக்கு எல்லாம் பெயரிட்டது யாரு? அப்ப மிருக ஜீவன்கள் மீது அதிகாரமும் ஆளுகையும் யாருக்கு இருக்கு? ஆதாமுக்கு இருக்கு. அவன் அதை ஆண்டு கொள்ளலாம். இப்ப விலா எலும்பிலிருந்து யாரை உண்டாக்குறாரு? தேவன் மனுஷியை உண்டாக்கிறார். மனுஷி என்று அழைப்பது பெயர் இல்லை. அது என்னது? மனிதனை போல, ஒரு ஆணை போல, ஒரு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு நபராக இருப்பதனாலே அவளை மனித இனத்தை சார்ந்த ஒரு மனுஷியாக இருப்பதனாலே மனுஷி என்று அவன் என்ன பண்ணுகிறான்? மனுஷி எனப்படுவாள் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படியாக அவர்கள் என்ன பண்றாங்கன்னா திருமண பந்தத்துல தேவனால் இணைக்கப்பட்டு அந்த திருமண நியமனத்தை பெற்ற மக்களாக மாறுறாங்க. இப்ப ஆதாமனுடைய காரியங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சா? ஓகேவா? ஆதாம்களா இருக்கீங்களா? ஆண்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சா? சரி ஓகே. இப்ப பெண்களுக்கு வருவோம். இப்ப பெண்களை குறித்து பார்க்கும்போது சரீரமாகிய சபை, கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட சரீரமாகிய சபை மணவாட்டி சபை என்று அழைக்கப்படுகிறது. அந்த சபை கிறிஸ்துவுக்கு முழுமையாக என்ன பண்ணணும்? கிறிஸ்துவனுடைய தலைமைத்துவத்துக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து அவரை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறதா உண்மையான சபை, மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறது. அதே போன்றதான ஒரு பொறுப்பை உடையவங்க தான் மனுஷி. சரிங்களா? இப்ப மனுஷி எங்கிருந்து உருவானவங்க? ஆதாமுடைய விலா எலும்புல இருந்து உருவாக்கப்பட்டவங்க. ஆதாம் எதிலிருந்து உருவாக்கப்பட்டான்? மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டான். மனுஷி எதுல இருந்து உருவாக்கப்பட்டாங்க? விலா, மனிதனிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டவங்க தான் மனுஷி. சரிங்களா? அப்ப ஏற்ற துணையாக ஆதாமுக்கு இருக்கும்படியாக மனிதனுடைய விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் யாரு? மனுஷி. அப்ப ஆதாம் மூலமாக ஆதாமுடைய பொறுப்புகளையும் ஆதாம் இடத்தில் தேவன் தந்த கட்டளைகளையும் யார் அறிந்திருப்பா? ஏவாளுக்கு மனுஷிக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்க. ஆதாம் சொல்லியிருக்க மாட்டாரா? தன்னை தேவன் சிருஷ்டித்த விதத்தையும் தான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பொறுப்பையும் தான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கட்டளையும் யாரு சொல்லியிருப்பா? ஆதாம் ஏவாளிடம் சொல்லியிருப்பதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அப்ப ஆதாம் மூலமாக செய்திகளை கேட்ட ஏவாள் அவள் என்ன பண்றா? ஏதேன் தோட்டத்துல ஆதாமோட கூட ஐக்கியத்துல உறவுல, தேவனோட கூட ஐக்கியத்துல உறவுல இருக்கிறான். இந்த சமயத்துலதான் 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், சகல காட்டு ஜீவன்களிலும் தந்திரமுள்ள சர்ப்பமானது ஸ்திரீயினிடத்தில் வந்து நீங்கள் சகலவித விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் உங்களுக்கு சொன்னது உண்டோ? சரி ஓகே. சர்ப்பத்தின் ஊடாக சாத்தான் ஏவாளை ஏன் வஞ்சிக்கணும்? நேரடியா ஆதாம போய்க்கலாம்ல, ஆதாமை வீழ்த்திருக்கலாம்ல. கேள்வி புரியுதுங்களா? அப்ப ஒரு தலைமைத்துவத்துல இருக்கிறது யாரு? ஆதாம். ஆதாமை நேரடியாக சாத்தான் சர்ப்பத்தின் ஊடாக என்ன பண்ணிருக்கலாம்? வீழ்த்தி இருக்கலாம். ஆனா அவன் தந்திரமான அந்த சர்ப்பத்தை உபயோகப்படுத்தி ஏவாளை வஞ்சித்து ஆதாமை வீழ்த்துறான். ஏன் அவன் நேரடியாக ஆதாமை வீழ்த்தல? ஏன் ஏவாளை அவன் டார்கெட் வச்சான்? ஓகே. அப்ப ஏன் அந்த சர்ப்பம் அல்லது சாத்தான் ஆதாமை அவன் குறி வைக்காமல் ஏவலை ஏன் குறி வைக்கிறான் அப்படின்னா, ஆதாம் தேவனால் நேரடியாக சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆதாமில் இருந்து சிருஷ்டிக்கப்பட்டது யாரு? பெண். ஆதாம் நேரடியாக தேவனிடத்திலிருந்து பொறுப்பையும் கட்டளையும் பெற்றவன். ஆனால் ஏவாள் ஆதாமிடத்திலிருந்து செய்தியை அவன் என்ன பண்றான்? கேட்டிருந்தான். இன்னொன்னு, மிருக ஜீவன்களுக்கு பெயரிடும் போது அங்க யார் இல்ல? ஏவாள் இல்ல. யார் பெயரிட்டது? ஆதாம் தான் பெயரிட்டார். ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லிவிட்டு
அதுக்கப்புறம் மிருக ஜீவன்களுக்கு என்ன பெயரிடுவான் என்று எல்லாத்தையும் கூட்டி வருகிறார். அதுக்கப்புறம் பெயரிட்டதுக்கு அப்புறம் தான் அவனுடைய விலா எலும்பிலிருந்து மனுஷியை உண்டாக்கி அவனிடத்தை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆதாம் அந்த மிருக ஜீவன்களுக்கு என்ன பெயரிட்டானோ அதுவே அவைகளுக்கு பெயராயிடுச்சு. அப்ப ஆதாமுக்கு தெரியும், என்ன தெரியும்? சர்பம் பேசாதுங்கிறது யாருக்கு தெரியும்? ஏவாளுக்கு தெரியுமா? ஏவாள் என்ன நினைச்சிருக்கலாம்னா, ஓ நம்மள மாதிரி அவங்களும் என்ன பண்றாங்க, பேசுவாங்க போலன்னு சொல்லிட்டு அது பேசுறதுக்கு இவர் எதில் பதில் கொடுத்து இப்ப அவளும் வஞ்சிக்கப்பட்டு ஆதாமும் வீழ்த்தப்படுவதற்கு அவ என்ன பண்ணிட்டா, ஒரு காரணமாக இருந்து விட்டாள். இன்றைக்கும் கூட ஒரு கணவன் மனைவியாக ஒரு திருமண நியமனத்தில் நீங்கள் இணைந்திருப்பீர்கள் என்றால், தந்திரமாக வேலை செய்யக்கூடிய பிசாசு எங்கிருந்து வேலையை ஆரம்பிப்பான்னு நினைக்கிறீங்க? எங்க இருந்து? ஏன்னா யாரை எளிமையா வீழ்த்தலான்னு யாருக்கு தெரியும்? எதிராளிக்கு தெரியும். யார் மூலமா வீழ்த்தினா யாரை வீழ்த்த முடியுங்கிறது யாருக்கு தெரியும்? பிசாசானிய எதிராளிக்கு நன்கு தெரியும். அவன் எவனை விழுங்கலாம் என்று அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் என்ன பண்ணுகிறான், சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். அப்ப சுலபமாக விழுந்து விடக்கூடிய அந்த தன்மை கொண்ட அந்த மனுஷி மூலமாக அவன் ஆதாமை வீழ்த்துவதற்கு அவன் திட்டம் வைத்திருந்தான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா, நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 16, 17 வசனங்கள்ல தேவன் சொல்கிறார், அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை, யாரு? ஆதாம் பெண்ணை ஆண்டு கொள்ளுகிற நிலை பாவத்துக்கு பின்பு வந்தது. பாவத்துக்கு முன்பு இருவரும் ஒரே மாம்சமா சமமா இருந்தாங்க. இப்ப பாருங்களேன், அதே 3ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் வாசிங்களா. ஆதாம் தன் மனைவிக்கு 2ஆம் அதிகாரத்துல மனுஷி எனப்படுவாள்னு சொல்றாரு. பாவத்துக்கு பின்புதான் ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் பெயரிட்டா என்ன அர்த்தம்? அவர்கள் மீது முழுமையான ஆளுகையும் அதிகாரமும் இருக்கிறது என்று அர்த்தம். அப்ப தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய திருமண நியமனத்துல ஆண் பெண் இருவருமே சமம். பாவத்தில் விழுந்து போன நிலைக்கு அப்புறம் ஆண் பெண்ணை ஆண்டு கொள்ளுகிற நிலை வந்தது. பெண்ணானவள் கணவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு நடக்க வேண்டிய நிலை வந்துச்சு. கிறிஸ்துவனுடைய மீட்பினால மீட்பை பெற்றவர்கள் மீண்டுமாக அந்த சிருஷ்டிப்பினுடைய திருமண நியமனத்தின் அடிப்படையில கணவனும் மனைவியும் இசைந்து ஒரே மாம்சமா இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அல்லது இந்த மெய்யான தேவனை இந்த வேதாந்தத்தினுடைய வெளிச்சத்தில் அறிந்த மக்களாக இருப்பீங்கன்னா, நீங்கள் கணவன் மனைவியாக ஒரு திருமண நியமனத்துல இணைந்து இருப்பீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய பார்வையில் நீங்க 2 பேருமே சமந்தாங்க. ரட்சிப்பில்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நீங்கள் இருவருமே சமமாக அவருடைய சரீரமாகிய சபையில சேர்க்கப்பட்டு அவருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருந்து உங்களுடைய எதிராளியாகிய பிசாசாருடைய தந்திரங்களை அறிந்து அதை மேற்கொள்ள வேண்டிய ஒரு மக்களாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கு நிலவரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. கணவனுக்கு மனைவியை நேசிக்க முடியல, மனைவிக்கு கணவனுக்கு கீழ்ப்படிய முடியல. மனைவியை கணவன் ஆண்டு கொள்ள முயற்சி செய்யறான், மனைவி கணவனை ஆண்டு கொள்ள முயற்சி செய்யறான். இருவரும் ஒருவருக்கொருவர் முயற்சி செய்து கடைசியில குடும்பமாக தோத்து போய் யாருடைய தந்திரத்துக்கு இடமளிச்சிடுறாங்க? பிசாசுனுடைய தந்திரத்துக்கு இடமளிச்சிடுறாங்க. தேவன் தாம் சிருஷ்டிப்பினுடைய திருமண நியமனத்துக்கு மனித இனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் சாத்தான் அந்த திருமண நியமனத்துக்கு மனிதன் திரும்பாத வகையில அவர்களுடைய சுய வெறுப்புகளையும் பெருமைகளையும் தூண்டிவிட்டு தந்திரமாய் அவங்களை வஞ்சித்து அவன் என்ன பண்ணுகிறான், வீழ்த்துகிற காரியத்தை மிக எளிமையாக செய்துட்டு அவன் போய்கிட்டே இருக்கிறான். அப்ப நாம் ஆவிக்குரிய அல்லது உண்மையான கிறிஸ்தவ குடும்பமாக அல்லது ஆண்களாக அல்லது பெண்களாக இருப்போமானால் நாம் இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு அவரிடத்துல இருந்து கற்றுக்கொள்ளணுங்க. நான் என்ன சொல்றேன், ஆதாம் எத்தனை வயது வரைக்கும் உயிரோடு இருந்தாரு? 930 வயது வரைக்கும் ஆதாம் உயிரோடு கூட இருந்தார்.
ஆனா செகண்ட் மேரேஜ் பண்ணாரா? ஆதாம் தன் வாழ்நாள் முழுவதும் தனக்கு ஏற்படுத்தின தன்னுடைய விலா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்ட ஏவாளை அவன் நேசிக்கிற மனிதனாக இருந்து வாழ்நாள் முழுவதும் ஒரே மனைவியுடையவனா வாழ்ந்து மறித்தாருங்க. அவர் பாவத்தில் விழுந்திருந்தாலும் கூட திருமண நியமனத்தை மீறக்கூடாது என்ற அந்த கற்பனையை அறிந்த ஒரு நபரா அவர் செயல்பட்டு இருக்கிறாருங்க. இன்னைக்கு பாருங்க, திருமணமான 1 மாதத்தில் டைவர்ஸ், 3வது மாதத்துல பிரிவு, 4வது மாதத்துல சூசைடுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. ஏன்? கணவன் மனைவியின் இடத்துல அன்பு கூற முடியல, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படைய முடியல, சுலபமாக தங்களுடைய சுய விருப்பத்துக்கும் பெருமைக்கு இடமளிச்சு ஒரு குடும்பம் விழுந்து போவதற்கு அவர்கள் என்ன பண்றாங்க? காரணமாக அமைந்து விடுவாங்க. ஆனா தேவன் ஆதியில திருமணத்தை ஏற்படுத்தும் போது அவரால் உண்டாக்கப்பட்ட அந்த திருமணம் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருப்பதற்காக ஏற்படுத்தினாருங்க. ஒரு மணவாளன் மணவாட்டியாகிய அந்த மணவாட்டியோட கூட அவர் திருமண நியமனத்தில் இணையும் போது அவங்க 2 பேரும் அறிக்கையிடுற காரியம் என்ன? சபையில துக்கத்திலும் சந்தோஷத்திலும் மரணம் நம்மை, அன்னைக்கு சர்ச்சில் சொல்லிட்டு வெளியே வந்தோடனே மறந்துடுறாங்க. எந்த பாஸ்டர் மேரேஜ் நடத்தி வைக்கிறாரோ அதே பாஸ்டர் டைவர்ஸும் வாங்கி கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு தெரியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேரேஜ் நடத்தணும்னு சொல்லிட்டு போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா ஆஃபரிங் வாங்கிட்டு மேரேஜ் நடத்தி வச்சிருவாரு. பாஸ்டர் எங்களுக்கு ஒத்து போல, எங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறீங்கன்னா ஃபீஸ் வாங்கிட்டு என்ன பண்ணிடுவாரு? எந்த வக்கீல் அணுகணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், மியூச்சுவலா எப்படி டைவர்ஸ் வாங்கணும்னு போதரில் வேலை செய்யறாங்க. இன்னைக்கு அநேக திருமணங்கள் கட்டப்படுவதில் காட்டிலும் இடிக்கிறதுல ஊழியர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஒரு திருமணத்தினுடைய முக்கியத்துவத்தை சபையில பேசுறது இல்ல, ஒரு ஆணுடைய முக்கியத்துவத்தை சபையில பேசுறது இல்ல, ஒரு பெண்ணுடைய முக்கியத்துவத்தை சபையில பேசுறது இல்ல. உண்மையான திருமண நியமனத்தை ஏற்படுத்த இந்த வேதாந்தத்துடைய தேவனுடைய திட்டத்தை விருப்பத்தை அறிந்து செயல்பட வேண்டிய சபை முழுமையாக பிசாசுடைய தந்திரத்துக்கு இடமளித்து அவனுடைய சூழ்ச்சிக்கு இடமளித்து விழுந்து போவதற்கு காரணமாக இன்றைக்கு சபை இருந்துட்டு இருக்கு. நான் நிதர்சனமான உண்மையை தான் பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் புரியுதா? அப்ப இன்றைக்கு இந்த சபையினுடைய நிலையையும் இந்த சபையில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலையையும் இந்த திருமண தம்பதியினுடைய நிலையையும் பார்க்கும்போது அது மிகுந்த வருத்தத்துக்குரியதாக வேதனைக்குரியதாக இருக்கிறது. அப்ப நாம் முதலாவது புரிந்திருக்க வேண்டும், ஆணை தலைமைத்துவத்துல இருந்து அந்த குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் பொறுப்பை ஏற்படுத்துறது யாரு? தேவன். பெண்ணை அவனுடைய சரீரமாக இருந்து அவனுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து அவனோட கூட இசைந்து ஒரே மாம்சமாக இருந்து வழி நடக்க வேண்டும் என்ற அந்த நியமனத்தை ஏற்படுத்தின யாரு? தேவன். இதை மனிதர்கள் ஏற்படுத்தல, தேவன் ஏற்படுத்தினார். திருமண பந்தத்தில் அவர்களை இணைத்தார். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக நீடித்து நிலைத்திருக்க வேண்டும் என்ற அந்த ஆசீர்வாதத்தினுடைய கட்டளையாக நியமனமாக தேவன் மனிதனுக்கு கொடுத்தார். ஆனால் மனிதன் இன்றைக்கு அநேக சந்தர்ப்பங்கள்ல இந்த உலகத்துக்கும் அவனுடைய பாவத்துக்கும் அவனுடைய பெருமைக்கும் இடைமளித்து இன்னைக்கு வாலிப பருவத்திலே அநேக தவறுகளை செய்கிற செய்திகளை நம்ம கேட்கிறோம். திருமண சமயத்துல நடக்கிற அநேக தவறான செய்திகளை நம்ம என்ன பண்றோம்? கேட்கிறோம். சிலர் என்ன பண்றாங்க, 15-25 ஆண்டுகள் வாழ்ந்த பின்பும் கூட தன்னுடைய மனைவியை நேசிக்க முடியல, தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படைய முடியல. பல ஆண்டுகளை ஒன்றாக ஒரே வீட்டுல இருந்திருக்காங்களே தவிர தேவன் விரும்புகிற பிரகாரமாக ஒரு ஆணாகவும் ஒரு பெண்ணாகவும் அவங்க என்ன பண்ணல இல்ல. இதனால அநேக குடும்பங்கள் பிரிகிறத பார்க்கிறோம். மேற்கத்திய கலாச்சாரத்துல மேக்சிமம் மேரேஜ் டைவர்ஸ்ல தாங்க முடியுது. இந்த திருமணத்தை குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் புரிந்து கொள்ளணும். எனக்கு நேரம் இல்லாதனால சில காரியங்களை, முக்கியமான காரியங்களை சொல்றேன். திருமணமானது தேவனும் ஆசீர்வதிக்கிறாரு, அந்த திருமண தம்பதியும் ஆசீர்வதிக்குதுங்க. ஒரு சர்வே நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். திருமணமானவர்கள் தங்களுடைய மனதிலும் உடலிலும் ஆரோக்கியமுடைய மக்களாக அவர்கள் நெடுநாட்களாக வாழ்கிற மக்களாக இருக்கிறாங்க. திருமணமானவர்கள் வியாதிகளை அகப்பட்டு ஒருவேளை அறுவை சிகிச்சை ஏற்பட்டுச்சுன்னா அதுல இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் திருமணமானவர்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. அப்ப திருமணம் ஒரு குடும்பத்தை ஒரு வெற்றியுள்ள ஒரு செழிப்பான குடும்பமாக மாற்றுவதற்கு தாங்க அந்த திருமண நியமனத்தை தேவன் கொடுத்தாரு. இந்த திருமணம் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, சமுதாயத்தையும் ஆசீர்வதிக்கிறது. நான் என்ன சொல்றேன், இந்த லைன் ஃபுல்லா பேச்சுலர்னா இங்க யாராவது வாடகைக்கு வருவாங்களாங்க? இந்த லைன் ஃபுல்லா குடும்பங்கள் இருக்கும்போது நீங்க ஒரு பாதுகாப்பான உணர்வு நமக்கு வருதா? அவங்க கிட்ட போயிட்டு ஒரு ஃபேமிலியை உட்காந்து பேச முடியுதா?
அப்ப குடும்பங்கிறது ஒரு சமுதாயத்தையும் வளமுள்ளதாக மாற்றுகிறது. ஒரு குடியிருப்பினுடைய அநேக திருமண தம்பதிகள் இருக்கும் அந்த இடங்கள் பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான இடங்களாக நம்பப்படுகிறது. அந்த மாதிரி குடும்பங்களா இருக்கும் போது அந்த சின்ன பிள்ளைகள் அவர்கள் வன்முறைகளிலோ இந்த சமூக பிரச்சனைகளிலோ ஈடுபடாத வகையில குடும்பங்கள் அவர்கள் என்ன பண்ணுது, தற்காத்து தவறான காரியங்களை சுட்டி காண்பித்து அவர்கள் சீர்கேடான காரியங்களை செய்து விடாதபடி தடுக்கிற காரியங்களை திருமணங்கள் தான் செய்யுது. அப்ப இந்த சமூகத்துல குற்ற செயல்கள் குறைவதற்கான வாய்ப்பு இந்த திருமணங்களினாலே நடக்கிறது. பொருளாதாரத்திலும் கூட இருவரும் அவர்கள் ஒரே மாம்சமாக இருந்து அவர்கள் இந்த பொருளாதாரத்திலும் அவர்கள் மேம்பட்டு ஒரு இந்த உலகத்துல ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து உள்ள அவங்களை வாழ்வதற்கு ஏற்ற காரியங்களாக அமைகிறத பார்க்கிறோம். அப்ப திருமணத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த திருமண பந்தத்துல இணைந்தவர்களை ஆசீர்வதிக்கிறது. அந்த திருமணம் அந்த சமூகத்தையும் ஆசீர்வதிக்கிறதாக இருக்கிறது. ஆனால் சில திருமணங்களில ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ அந்த திருமணமாக சித்திரவதையா மாறி போயிடுது. சில சமயங்கள்ல அந்த ஆணுடைய மீறுதலுக்கு இல்ல அந்த ஆணுடைய தவறுக்கு மனைவி அவர்களை மன்னிக்க முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல், அவர்களோடு வாழ முடியாமல் அது சித்திரவதையான ஒரு வாழ்க்கையாக அந்த பெண்ணுக்கு மாறிவிடுகிறது. இல்ல சில சந்தர்ப்பங்கள்ல அந்த பெண்ணுடைய பாவங்கள், அந்த பெண்ணுடைய பாவங்கள், அவர்களுடைய குறைகள், அவளோடு கூட அந்த கணவன் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக ஒன்றிணைந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை என்ன பண்ண விடுது, ஏற்படுத்தி விடுகிறது. அப்ப இவைகள் எல்லாம் மாறி உண்மையான தேவனுடைய அந்த சிருஷ்டிப்பினுடைய திருமண நியமனத்துக்கு ஒவ்வொருவரும் திரும்ப வேண்டும்ங்கிறது தாங்க தேவனுடைய விருப்பமே. ஆதாமை தேவன் உண்டாக்கினார். முதலாவது ஆணை உண்டாக்கினார். ஆணில் இருந்துதான் பெண்ணை உண்டாக்கினார். அவர்கள் ஆணை உண்டாக்கும் போது ஆண் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று தேவன் கண்டார். தேவன் நல்லதல்ல என்று கண்டுதான் ஏற்ற துணையை உண்டாக்கி அவர்கள் இருவரும் இசைந்து ஒரே சரீரமாக இருக்கும்படியான திருமண நியமனத்தை ஏற்படுத்தினார். தேவன் ஏற்படுத்தினது எப்படிங்க தப்பா போகும்? அப்ப தேவன் ஏற்படுத்தினது நல்லதாக இருக்கிறது, அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் மனிதன் அந்த நல்லதை அவன் ஏற்றுக்கொள்ளவோ அந்த ஆசீர்வாதமானதை அது புரிந்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்துக்குரிய வகையில் நடந்து கொள்வதற்கோ முயற்சி செய்வதற்கு பதிலாக தேவன் காண்பிக்காத காரியங்களில அல்லது பிசாசனுடைய தந்திரமான காரியங்களில அவன் இடமளித்து அதுக்கு அவன் வழிவகுத்து அதிலே நடந்து அவனுடைய குடும்பத்தை தண்டனைக்குரியதாக, வேதனைக்குரியதாக, சித்திரவதைக்குரியதாக என்ன பண்ணுகிறான், மனிதன் மாற்றி விடுகிறான். அதனால மனிதன் ஆண் பெண் இருவருமே தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். சிருஷ்டிப்பினுடைய திருமண நியமனத்திலே இருவரும் சமமானவர்கள். இருவரையும் தேவன் வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்க வேண்டிய திருமண நியமனத்துல இணைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். பாவத்துக்கு பின்பாக ஆண் பெண்ணை ஆண்டு கொள்ளுகிற நிலை வந்தது. பெண் ஆண்னால் ஆண்டு கொள்ளப்படும் போது அவள் என்ன பண்ணுகிறாள், அவனுக்கு கீழ்ப்படிய முடியாத ஒரு சூழ்நிலையில் அவள் இருக்கிறாள். ஆண் அவளை கீழ்ப்படியாமையினால அவளை வழிநடத்த முடியாத சூழ்நிலைக்கு போகிறான். பாவத்து நிமித்தம் ஒருவருக்கொருவர் அவர்கள் ஒன்றிணைந்து ஒரே மாம்சமாக வாழ இயலாத சூழ்நிலையில அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களுக்கு அவர்கள் செய்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இவர்களுடைய சீர்கேடான காரியங்களினால அந்த சந்ததியும் பாதிக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது. இவ்வளமாக ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை குடும்பங்களில் இருந்த தந்திரமாக பிசாசு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படியாக அந்த திருமணங்களை அவன் சித்திரவதைக்குரியதாக அவன் மாற்றி விடுகிறான் என்பதை நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் தேவனை அறிந்த மக்களாக இருக்கிறோம் என்றால் தேவன் விரும்புகிற பிரகாரமான குடும்பமாகவும் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களிலும். கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை ஒரு ஆணில் இருந்தால், கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை ஒரு பெண்ணில் இருந்தால் அவர்கள் திருமண நியமனத்தில் நீடித்து வாழ்ந்து அவர்கள் அந்த திருமணத்தை சந்தோஷத்துக்குரியதாக, மகிழ்ச்சிக்குரியதாக, ஆசீர்வாதத்துக்குரியதாக என்ன பண்ண முடியுங்க, மாற்ற முடியும். நம்ம நினைச்சுக்கிறோம் மனைவிக்கு பிரியமானதெல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா அந்த திருமணம் சந்தோஷமா இருக்கும், அந்த மனைவியை சந்தோஷமா வச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். கரெக்டுங்களா? இல்ல கணவர் நிறைய சம்பாதிக்கிறதுனால தன்னுடைய குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கலாம்னு நினைக்கிறாரு. கரெக்டுங்களா? இப்ப உலகத்தினுடைய பார்வையில கண்ணோட்டத்துல உலகத்துக்குரிய காரியங்கள் மூலமாக அந்த திருமணம் ஆசீர்வதிக்கப்படும், அது சந்தோஷமாக இருக்கும் என்று எண்ணுகிறார்கள்.
ஆனால் வேதாகமத்தினுடைய வார்த்தை அறிவிக்கிறது, கிறிஸ்துவனுடைய இயேசுனுடைய சிந்தை யாருக்குள்ளாக இருக்கிறதோ, யார் கிறிஸ்துவை போல தலைமைத்துவத்தை ஏற்று வழி நடத்துகிறார்களோ அந்த ஆண் அந்த குடும்பத்தை ஆசீர்வாதமான நித்திய ஆசீர்வாதமான பாதையிலே நடத்துகிறான். யார் கிறிஸ்துவனுடைய இயேசுனுடைய சிந்தை உடைய ஒரு பெண்ணாக குடும்பத்துல தனக்கு நியமித்த ஆணுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறாளோ அந்த பெண் அந்த ஆசீர்வாதமான பாதையை தெரிந்து கொண்டு கணவனுடைய அந்த காரியங்களுக்கு அவள் கீழ்ப்படிந்த அந்த ஆசீர்வாதமான பாதையில அவள் நடக்கக்கூடிய மகளாக இருப்பாள். நீங்கள் கணவன் மனைவியாக இசைந்த அந்த திருமண பந்தத்துல நீங்கள் தேவன் ஆசீர்வதித்த அந்த சிருஷ்டிப்பினுடைய திருமண நியமனத்துக்கு திரும்பி நீங்கள் வாழும்போது உங்கள் நிமித்தமாக உங்கள் பிள்ளைகளும் உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு குடும்பத்தின் மூலமாக அந்த கணவன் மனைவி அந்த உண்மையான கிறிஸ்தவனாக உண்மையான கிறிஸ்தவர்களாக அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவ சிந்தை கொண்ட மக்களாக வாழும்போது அந்த குடும்பமானது அந்த சந்ததிக்கும் அந்த சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமான குடும்பமா மாறி போயிருங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இங்க எத்தனை கிறிஸ்தவ ஆண்கள் இருக்கீங்க? கிறிஸ்து சபையை வழி நடத்த பிரகாரமா உங்க மனைவியை அன்பு கூர்ந்து வழி நடத்துறீங்களா? ஒரு ஆணால என்ன பண்ண முடியாதுன்னா தன் மனைவி இடத்துல அன்பு கூற முடியாதுங்க. தன்னுடைய மனைவியை தவிர மற்றவங்க இடத்துல ஈஸியா அன்பு கூர்ந்துடலாம். ஆனா யார் இடத்துல அன்பு கூற முடியாது? தன் சொந்த மனைவிட்டு அவனால என்ன பண்ண முடியாது? அன்பு கூறவே முடியாது. சிரிக்கிறீங்கல்ல, நீங்க உங்க செக்ஷனுக்கு வரேன். இப்ப பெண்கள்னால என்ன பண்ண முடியாதுன்னா என்ன பண்ண முடியாது? கீழ்ப்படிய முடியாதுங்க. யாருக்கு கீழ்ப்பட முடியாது? மற்றவங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்சிருவாங்க. ஆனா சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியதுன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது? கீழ்ப்படிய முடியாது. அப்ப இதை ரெண்டும் செய்யணும்னா கிறிஸ்து அவசியம், கிறிஸ்துவனுடைய சிந்தை அவசியங்க. ஆண்டவரும் அவருடைய வார்த்தையும் இன்றி பரிசுத்த ஆவியானவர் இன்றி ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ ஆண் தன்னுடைய மனைவியை நேசித்து வழிநடத்த முடியாது. ஆண்டவர் இன்றி அவருடைய வார்த்தை இன்றி பரிசுத்த ஆவியானவர் இன்றி ஒரு உண்மையான கிறிஸ்தவ பெண் தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்து அவனோட கூட வழி நடக்க முடியாது. அப்ப கிறிஸ்து கணவனுக்கும் மனைவிக்கும் மையமாக இருக்கும்போது, கிறிஸ்துவனுடைய சிந்தை இருவருக்கும் இருக்கும்போது தனக்கு தந்த அந்த கணவனை அவன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு கீழ்ப்படிய முடியும். தனக்கு தந்த மனைவியை அவன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அவனால் அன்பு கூற முடியும். அன்பினாலும் கீழ்ப்படிதனாலும் அந்த குடும்பம் கட்டப்படும் போது அது ஆசீர்வாதமான சந்ததியை உருவாக்குற ஒரு தம்பதியாக அவர்கள் மாறி அந்த சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமான மக்களாக என்ன பண்ணிடுவாங்க? மாறி விடுவார்கள். அப்படிப்பட்ட உண்மையான கிறிஸ்தவ குடும்பங்களும், அப்படிப்பட்ட உண்மையான கிறிஸ்தவ ஆண்களும், அப்படிப்பட்ட உண்மையான கிறிஸ்தவ பெண்களும் இங்க இருக்கிற உங்கள் மத்தியிலும் உங்களுடைய சபையிலும் உங்களுடைய சமுதாயத்திலும் உருவாக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவாராக.